நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். இந்த மயிலாடுதுறை மாவட்டம் அதிமுக அரசால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த மயிலாடுதுறை மாவட்டம் அதிமுக அரசால் உருவாக்கப்பட்டது. இந்த மாவட்டம் உங்களுடைய விருப்பப்படி இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் அப்போது இருந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறையை தலைமுடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று அதன்படி உருவாக்கி கொடுத்தோம்ல. ஸ்டாலின் நேற்று இதெல்லாம் இங்கதான் வந்து பேசிட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் செய்யலைங்கிறாரு. இந்த மாவட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். மாவட்டத்தை இதை விட என்ன செய்ய வேண்டும் ஸ்டாலின் அவர்களே? நான் பொறுப்பேற்ற பிறகு அம்மாவுடைய அரசு 6 மாவட்டங்களை புதிதாக உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்ச அதிகாரிகிட்ட கேட்டாவது தெரிஞ்சுக்க. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்திருக்கிறேன். 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, அம்மா இருக்கும்போது ஒரு சட்டக்கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் இந்த மக்களுக்கு. அதோட 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி. இந்த பகுதியிலையும் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். கொடுத்திருக்குமா இல்லையா? இந்த சீர்காழியில இன்னும் ஒரு பக்கம் சொன்னாரு, 5 நாளைக்கு முந்தி எடப்பாடி பழனிசாமி படிப்பு கசக்கிறதுங்கிறாரு. கசந்தாவா இவ்வளவு கல்லூரி நான் கொடுத்திருப்போம்? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா? ஒரு மாவட்டத்தை உருவாக்க முடிஞ்சுதா? ஒரு விவசாயி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா பொறுப்பேற்று 6 மாவட்டத்தை கொடுத்தோம். மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மருத்துவமனை கொடுத்தோம். மருத்துவமனை அரசு மருத்துவமனை எங்க இருக்குதா? அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி, இப்படி ஏராளமா கொடுத்திருக்கிறோம். இந்த பூமி உங்களுடைய பூமியை பறிப்பதற்கு ஸ்டாலின் ஆட்சியில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், விவசாயிய பொன் விளைகின்ற பூமி. திரு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும் போது தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அவர் முன்னிலையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொன் விளைகின்ற பூமி நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு விவசாயி, பூமியுடைய அருமை எனக்கு தெரியும். ஆகவே அந்த பூமியை காப்பதற்கு, விவசாய விளைநிலங்களை காப்பதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்து, இனி எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை பறிக்க முடியாது. திரு ஸ்டாலின் உங்களுடைய நிலத்தை பறிப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். உங்கள் நிலையை பாதுகாப்பதற்கு அதிமுக அரசு பாதுகாப்பு வேளாண் மண்டலம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். இது எந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, காவிரி நதிநீர் பிரச்சனை, இது டெல்டா மாவட்டம், இங்கே நீர் இருந்தா தான் விவசாயம் செய்ய முடியும்.
அப்படி இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியில் 50 ஆண்டு காலம் சட்ட போராட்டம். இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு சாதகமா விவசாயிகள் வயிற்றில் பால் வாய்க்கின்ற அளவிற்கு நல்ல தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாங்க தானே வாங்கி கொடுத்தோம், உண்மைதானே? அப்ப நான் ஒன்னும் செய்யலைங்கிறாரு, நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன். அருமையான சாலைகள், பாலங்கள், தடுப்பணை, கட்டின தடுப்பணை கூட திறக்க மாட்டேங்கிற. சொல்லுங்க பார்க்கலாம். இவர் சிறந்த ஆட்சி கொடுக்கிறாராம், குடும்பத்துக்கு சிறந்த ஆட்சி கொடுக்கிறார், நாட்டு மக்களுக்கு அல்ல. அது மட்டுமல்ல, குடிமராமத்து திட்டம். இது ஏரிகள் நிறைந்த மாவட்டம், நம்முடைய மக்களுக்கு தண்ணீர் தேவை. அப்படி வறட்சியான காலத்தில் நீர் சேமிக்க வேண்டும். பல ஆண்டுகளாக ஏரி தூர்வாராமல் இருந்தது, அதையெல்லாம் தூர்வாரி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த தூர்வாரின்ற பொழுது அந்த மண்ணெல்லாம் விவசாயிகள் இலவசமா அள்ளிட்டு போனாங்க. இதை விட என்ன வேணும்? நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சோமா இல்லையா? இன்னைக்கு வரும்போது பார்த்தேன், அழகா நம்முடைய குழந்தைகளை ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது, அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகள். அதை நான் தான் அந்த துணி செலக்ட் பண்ணி கொடுத்தேன். தனியார் பள்ளிக்கு இணையா அரசு பள்ளி இருக்க வேணும். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவன் அழகா அற்புதமா உடை அணிஞ்சிட்டு போகணும். அற்புதமான சீருடையை அமைத்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம், நடுநிலை பள்ளி அதிகமாக திறந்தோம், உயர்நிலை பள்ளி அதிகமாக திறந்தோம், மேல்நிலை பள்ளி அதிகமாக திறந்தோம். இப்படி பள்ளிகள் அதிகமாக திறந்த காரணத்தினால் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அந்தந்த பகுதியிலேயே கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அதனாலதான் இந்தியாவிலேயே கல்வி கற்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. நாங்களா நானா படிப்பு கசக்குதுன்னு சொல்றவன் எப்படி பாருங்க. அதே இன்னைக்கு இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசுறார் சட்டமன்றத்தில். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் போது நிறைய மேல்நிலை பள்ளி கொடுத்துட்டாரு. எப்போ நிறைய மேல்நிலை பள்ளி கொடுத்துட்டான். ஏன் கொடுக்க கூடாது? எந்தெந்த பகுதியிலே ஏழை மக்கள் நிறைந்திருக்கின்றார்களோ அந்த பகுதியிலெல்லாம் மேல்நிலை பள்ளி திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதிகமான மேல்நிலை பள்ளி கொடுத்தாங்க. அதையெல்லாம் மூட பார்த்தாங்க திமுக ஆட்சியாளர்கள். அங்க இருக்கிற மந்திரி பதில் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் இருந்தா தான் மேல்நிலை பள்ளி திறக்க முடியும். ஆனா அதிமுக ஆட்சியில அதையெல்லாம் கணக்கிடல, அவர் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறந்துட்டான்னு சொன்னாங்க. இது மக்களுக்கான அரசு. அதிமுக மக்களுக்கான அரசு. மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, மாணவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செயல்படுத்துவதுதான் எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் எங்கெல்லாம் மேல்நிலை பள்ளி வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்தார்களோ அங்கெல்லாம் மேல்நிலை பள்ளி கட்டி கொடுத்து அங்கே கல்வி கற்க வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமா பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 2030 அடைய வேண்டிய இலக்க 2019-20 உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் அதிமுக ஆட்சி இருக்கும்போது. அப்புறம் இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், அதோட இது விவசாயிகள் நிறைந்த மண், விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தோம். ஒரே 5 ஆண்டுல 2 முறை தொடக்க வேளாண்மை வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி எந்த ஆட்சியில் செஞ்சாங்க. அதே போல பயிர் காப்பீட்டு திட்டம், இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிகமா விவசாயிகளுக்கு இழப்பீட்டு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக. சுமார் 12,000 கோடி இழப்பீடு பெற்று தந்தோம். இந்தியாவில் வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எதுவுமே கிடையாது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் முதல் ஆண்டு
கடுமையான வறட்சி, விவசாயத்தில் கோரிக்கை வச்சாங்க. தங்கள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்து விட்டது, பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகிவிட்டோம், எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது 2248 கோடி நிவாரணம் வழங்கியது விவசாயிகளுக்கு. இதையெல்லாம் அதிமுக சாதனை. அது மட்டுமல்ல, விவசாயிகள் பம்பு செட்டு 24 மணி நேரம் இயங்கலாம். 1/4/2021 முதல் மும்முனை மின்சார விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி தொகுப்பு கொடுத்தோம். அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போன உடனே கொள்முதல் செஞ்சு அவர்களுக்கு வங்கியிலே பணம் செலுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்பொழுது என்ன, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போய் செல்லணும்னா ஆன்லைன்ல புக் பண்ணணும். அப்படியே கொண்டு போனா அங்க திறந்த வெளியில் அடுக்கி வச்சிடறாங்க. அதனால மழை வருகின்ற பொழுது நெல்லெல்லாம் நனைந்து, நெல் மூட்டைகள் நனைந்து, நெல் மணிகள் முளைத்து விவசாயிக்கு பெரும் நஷ்டம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களோட ஆட்சி தேவையா? விவசாயிகளை பழி வாங்கின்ற அரசு தேவையா? அதே போல விவசாயி தொழிலாளி பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். விவசாயி தொழிலாளிகளுக்கு கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், நான் ஒரு கோழியும் கொடுத்தேன். நான் விவசாயி, ஏன் கோழி வளர்த்துல என்ன தப்பு? கொடுத்தேன். நமக்கு கிராமத்தில் வாழ்றோம், அதனால என்ன தப்பு? ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தை அதிகரிக்க வேணும், அதுக்கு என்னுடைய மனசுல தோணிச்சு கொடுத்தேன். அதுக்கு மேல நம்முடைய கிராம சூழ்ந்த பகுதி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நீட் தேர்வில் வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. என் மனதில் தென்பட்டது. எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, என் சிந்தனையில் உதிக்கப்பட்டது. அரசு பள்ளியில் படிக்கின்ற 41% மாணவர்கள், சுமார் 3,81,000 பேர் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்னைக்கு மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எனக்கா படிப்பு கசக்குது, இத்தனை ஏழை குழந்தைகளை மருத்துவராக்கி இருக்கிறோம். இந்த சாதனை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது கூட மேதக ஆளுநர் கையெழுத்து போட மறுத்தார். அதை பத்தி நான் கவலைப்படல. இன்னைக்கு ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சருடைய அதிகாரத்தை இந்தியாவிலேயே முதல் நான் தான் பயன்படுத்தேன். இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருக்கு துணிவில்லை. இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காருல்ல, நான் சட்டத்தை அனுப்புறேன், கவர்னர் கையெழுத்து போடல, போலியில பயன்படுத்து. 162 பிரிவு இருக்குதுல்ல, தில்லு திராணி வேணும், தில்லு திராணி தெம்புலுக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது. மக்களை பற்றி கவலையில, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் பதவி பெருசல்ல. நாம் எதை நினைக்கின்றோமோ, மக்களுக்கு எது நல்லது நினைக்கிறோமோ அதை செய்வதுதான் முதலமைச்சருக்கு தகுதியானவர். அப்படி நான் கையெழுத்து போட்டேன். இந்த சட்டம் நிறைவேறிச்சு. அதுக்கு பிறகு அந்த மருத்துவ கல்வி இடம் கிடைத்த பிறகு சில மாணவர்கள் என்னை வந்து சந்திச்சாங்க. 7.5% நாங்களுக்கு இடம் கிடைச்சிட்டது, வசதி வாய்ப்பு இல்லை, மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியலாங்க. உடனடியாக அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு, ஏற்கனவே என்னுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்ச டாக்டர் விஜயபாஸ்கர் கூப்பிட்டு இதற்கு என்ன செய்யலாம் என்னுடைய மனதில் தோன்றியது. ₹1 கட்டணம் இல்லாமல் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்ச அத்தனை பேரும் நாம அரசாங்கமே அது கட்டணம் செலுத்தும் சொல்லி ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு 2818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இதுதான் சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய அரசை பற்றி உங்களால் குறை சொல்ல முடியுமா? இன்னொன்னு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டு பயந்து கிடக்கிறார். நானா பயப்படுறேன்? நீ தான் பயந்து நடிக்கிட்டு இருக்கிற. எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல பல்லாயிரக்கணக்கான கோடி ட்ரஸ்ட்ல பணம் கிடையாது. நான் விவசாயி என்பது நீயும் வழக்கு போட்டு பார்த்த, ஏதோ பண்ணி பார்த்த, ஒன்னும் பண்ண முடியல. நீதிமன்றத்தில்
திமுக கட்சி சேர்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினை தூண்டுதல வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்ட பிறகு வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அந்த வழக்கை வாபஸ் வாங்கினாங்க. யாரு? திமுக போட்ட வழக்க என் மீது போட்ட வழக்க வாபஸ் வாங்கினார். ஆனா நான் முடியாது. நீதியரசர் கேட்டார், ஏன் மாட்டேங்கிறீங்க? அவர் தான் போட்டவரே வாபஸ் வாங்குறேன்னு இது வரைக்கும் என்னை பத்தி பேசிட்டாங்க. அண்ணா திமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில் ஊழல் செய்தார் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்து விட்டார். நான் நிரபராதி என்று நிரூபிக்கலாம் கேஸ் நடத்தியாவுன்னு அப்ப நடத்தின விடுதலையாகி இன்றைக்கு முன் நிக்கிறேன். நீங்க மந்திரி எல்லாம் கேஸ் நடத்துறாங்கல்ல, வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காரு. தகுதி நடத்து. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கள் மீது எந்த கரைபடியும் கிடையாது. உங்களுடைய ஆட்சியில 10 ரூபா டாஸ்மாக் 10 ரூபா யாரு பேர் வரும்? நல்லா சவுண்டா சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 1.5 கோடி பாட்டில் விற்குது அப்படின்னா எவ்வளவு ரூபா வரும்? இன்றைக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில் மட்டும் 15 கோடி வருது. வருடத்துக்கு 450 கோடி வருது. 450 கோடி ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருடத்துக்கு 5400 கோடி கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அந்த பாட்டில் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். தயவு செய்து அதில் இருந்து கடைக்கு போகாதிருங்க. அந்த பழக்கம் பழகிக்கிடாதீங்க. அது ஒரு கெட்ட பழக்கம். ஒரு தூய்மையா இருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதைத்தான் கேட்டுக்க முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் மீனவர்கள் பிரச்சனை. இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். கச்சத்தீவை பாரதிய ஜனதா அரசு மீட்டு கொடுக்கல. யாருடைய ஆட்சியில் வந்தது? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில. அப்ப மேல காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்தில் திமுக ஆட்சி. அப்பத்தான இலங்கை இந்த கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தீங்க. இப்ப பிஜேபி அதை வாங்கி கொடுக்கலையாம். அப்புறம் நீ பிஜேபியில 1999ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் முரசொலி மாறன் அமைச்சரா இருந்தால் இல்லையா? உங்க கட்சி சேர்ந்தவங்க அமைச்சரா இருந்தாங்கல்ல, ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருந்ததில்ல. அதுக்கு பிறகு காங்கிரஸ்லயும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. அப்படி தொடர்ந்து 10 ஆண்டு காலம் தமிழகத்திலே 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக கட்சி. அப்பயே இந்த மீனவர்களை பத்தி சிந்திக்கல. மீனவர்கள் பாதிக்கப்படாத உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது மத்திய அரசுல போராடி வாதாடி நம்முடைய மீனவர்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரங்களை எடுத்து சொல்லி நீங்க கச்சத்தீவை மீட்டுக்கலாம்ல. அப்பெல்லாம் கிடையாது. குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும், கொள்ளையடிச்ச பணத்தை பாதுகாக்க வேணும். நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது, மீனவருடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. அதனால இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டார். நீங்களே சொல்லுங்க, ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது கேட்கணும்ல, அப்ப ஏன் கேட்கல? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அடுத்த ஆண்டு தேர்தலில் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு அந்த மீனவருடைய வாக்கு தேவை. மீனவர் சமுதாய மக்களே எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது திமுக ஆட்சியிலே. அதை மறந்து விடாதீர்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதற்கு இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்றத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்திலே கச்சத்தீவு இந்திய நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு நாம வழக்கு போட்டுக்கிறோம். உச்ச நீதிமன்ற வழக்கு அது தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படிலாம் வந்தது, அது யாருக்கு சொந்தம் என்பதையெல்லாம் நம்முடைய விளக்கமாக உச்ச நீதிமன்றத்திலே இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீனவருடைய நலன் கருதி வழக்கு போட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. இப்படி இவ்வளவு சரித்திரம் இருக்குது. இன்னொன்னையும் சொல்றார், எங்க பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டாரு, அது மதவாத கட்சி அப்படிங்கிறாரு. அப்புறம் நீ 1999
நீங்க போய் கூட்டணி போட்டீங்களே பாருங்க, யார் இருக்கிறா பாத்தீங்களா? யாருங்க படத்தில் இருக்காரு? 3 பேரும் இறந்து போயிட்டாங்க, அது வேற விஷயம். வாஜ்பாய் இருக்காரு, இந்த பக்கம் கருணாநிதி, இந்த பக்கம் முரசிமாற. இப்படி எல்லாம் நாடகம் நடிக்கிறீங்களே, மக்கள் நம்புவாங்களா? இவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா மதவாத கட்சி. நாடாளுமன்றத்திலும் இல்ல, சட்டமன்றத்திலையும் 2001 பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சு போட்டிட்டு தான் இல்லையா? இதை பத்தி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல திரு ஸ்டாலின் அவர்களே? ஒரு முதலமைச்சர் இருந்து பொய் பேசலாமா? பொய் பேசலாமா? பேசலாங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகள். அப்படி இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி பச்சை பொய் பேசுறாரு, இவர் எதுக்கு அஞ்ச மாட்டார்? இவரே நாட்டு மக்களை காப்பாற்றுவாரு. ஆக வீட்டு மக்களுக்காக ஆட்சி அதிகாரம் வருவதற்காக யாரு கால வேணாலும் முடிக்கிற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இதே திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி காட்டினார். திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பிறகு ரத்தன கம்பளம் விழிச்சு இன்றைக்கு வெள்ளக்குடி பிடிச்சிட்டார், வெள்ளக்குடை பிடிச்சிட்டு வர. கோ பேக் மோடி என்று சொன்ன அதே ஸ்டாலின் வெல்கம் மோடிங்கிறார். அப்படித்தானே சொல்றாரு? அப்படித்தானே 3 தடவை கூட்டிட்டு வந்துட்டு போயிருக்கிற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 முறை பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பிரதமர் அழைச்சிட்டு வந்து இங்க அவரு கௌரவம் பண்ணீங்க. கேலோ இந்திய விளையாட்டு அங்க கொண்டாந்து அந்த நிகழ்ச்சியில பாரத பிரதமர் கலந்து வச்சீங்க. செஸ் ஒலிம்பியாட் அந்த போட்டியில கலப்பதற்காக பிரைம் மினிஸ்டர் கூட்டியாந்தீங்க. பிறகு கலைவாணரங்களை மத்திய அரசு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு பிரதமர் அழைச்சிட்டு வந்து போட்டீங்க. அப்பெல்லாம் பிரதமர் உங்களுக்கு எதிரியா இல்ல, ஏதாவது கூட்டிட்டு வரலன்னா கேஸ் போட்டுருவாங்களே, மந்திரி பதவி தாங்காத அவளை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆக ஸ்டாலின் அவர்களே, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வைக்கப்பட ஒன்று. கூட்டணி வேற, கொள்கை வேற. உங்களை மாதிரி ஒரே கொள்கையுடைய கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்துன்னு சொல்ல நான் வரல. எங்களுடைய கொள்கை வேற, ஆனா ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்டு வாக்களை சிதறாமல் நிற்கின்ற வேட்பாளர் கிடைத்தால் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்கின்ற திமுக அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்து. தமிழகத்திலே மக்களோட ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் என்பது அண்ணா திமுக நிலைப்பாடு. எங்களோடு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க. உங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரே கொள்கையா? உங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கு ஒரே கொள்கையா? உங்களுக்கு விடுதலை சிறுத்தைக்கு ஒரே கொள்கையா? வெவ்வேறு கொள்கை. ஆனா அந்த கூட்டணி கட்சியெல்லாம் கொள்கை கூடிய அடமானம் வச்சுட்டாங்க திமுக கிட்ட. வேற வழி இல்லை, அவர் சொன்னதுதான் கேட்டாகணும். ஆக திமுக செய்யற தப்பெல்லாம் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் சுமத்துக்கிட்டு இருக்குது. கூட்டணி கட்சியெல்லாம் எச்சரிக்கையா இருங்க. நீ மக்களை போய் சந்திக்கும் போதுதான் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மடியில கனமில்ல, வழியில பயமில்ல, நெஞ்ச நிமித்தி மக்களை போய் நாங்கள் சந்திக்க முடியும். நீங்க அப்படி போய் சந்திக்க முடியுமா? இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினீங்க மக்களுக்கு? எதுவுமே இல்ல. அத்தனை கொள்ளையடிச்சுதான் மிச்சம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி போய் மக்களிடத்திலே வாக்கு கேட்பீர்கள் என்பதை மட்டும் தயவு செய்து அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் முதலில் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு கட்சியும் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற சொன்னால் மக்களுக்கு சேவை செய்ய அதை மறந்து விடார்கள் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து, அதோட இதை தூக்கிட்டு நேர்த்தியா ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. உங்களுடன் ஸ்டாலின் இங்க 46 கோரிக்கை எடுக்க மண்ணை எடுத்துக்கிட்டு வீடு வீடு அதிகாரி வருவாங்களாம். இதுல இருக்கிற கோரிக்கையில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அவர்கிட்ட சொன்னா உடனே கஷ்டம் தீர்த்துருவார். ஏன் 4 வருஷம் கஷ்டம் தீர்க்கல? இப்பதான் ஓட்டு போட்ட மக்கள் கண்ணுக்கு தெரியுது ஸ்டாலினுக்கு. ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல்ல எப்படியாவது வித்தை காட்டி ஓட்டுகளை பெற வேணும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய ஆசை. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் ஊரா போனார், வீதி வீதியா போனார். அங்க ஒரு திட்டம் கண்டா பெட்ஷீட்டை போட்டு
அங்க அமர்ந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் அழைச்சி, மக்களே உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டாந்து பெட்டியில போடுங்க. நான் பெட்டியை பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சு எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த சீலை உடைச்சி பூட்டை திறந்து பெட்டியில் இருக்கிற மனுவை வாங்கி எடுத்து படிச்சு பார்த்து தீர்வான்னு சொன்னேன். அப்ப எதுக்குது? அப்பவே எல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல. அப்பவே என்னென்ன கஷ்டம்னு புகார் எழுதி அந்த புகார் பெட்டியில் போட்டாங்கல்ல. இப்ப எதுக்கு மீனும்? ஆக 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 46 பிரச்சனை இந்த மக்கள்கிட்ட இருக்குதுன்னு இந்த முதலமைச்சர் ஒத்துக்கிட்டார்ல. ஒத்துக்கிட்டு நோட்டீஸ் அடிக்கிறாரு. இதுல இவருக்கு அரசு ஊழியர்கள் ஒத்துழைக்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின், இது கட்சியா? இது அரசாங்கத்துக்கு எப்படி செல்லும்? சிந்திச்சு பாருங்க. இது தவறான வழி. அரசு எந்திரத்தை தவறாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பயன்படுத்துகிறார். ஆக உங்களுடைய கட்சிக்காரன் கொண்டு போங்க, நாங்கள் வேண்டாங்களே. ஆனால் அரசு ஊழியர்களை தவறாக இதை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்து, அதே போல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இது கொடு மீன் ஒரு பிரச்சனை. இந்த தொகுதியில் இன்னைக்கு சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இந்த பகுதியில் சுமார் 10.5 கோடியில கட்டி கொடுத்துற கட்டடத்தோட சீர்காழி புதிய மாவட்ட கல்வி அலுவலகம் கொடுத்திருக்கிறோம். திருவாலி வடரங்கம் உயர்நிலைப் பள்ளிக்கு 4 கோடி மதிப்பில் கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆச்சாலபுரம் மேல்நிலைப் பள்ளிக்கு சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு 6 கோடி மதிப்பில் நவீன படிக்க வசதி கொண்ட கட்டிடம் கட்டி அதோட சிடி ஸ்கேன் வாங்கி கொடுத்திருக்கிறோம். சீர்காழி ஒன்றியம் திருநகரி என்ற இடத்தில் வெள்ளப்பள்ளம் உப்பநாட்டில் 32 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டி கொடுத்திருக்கிறோம். புதுப்பட்டினம் தர்காஸ் என்ற இடத்தில் கிட்டி அணையில் 10 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டியிருக்கிறோம். தென்னாம்பட்டினம் என்னும் ஊரில் நாட்டுக்கண்ணி மண்ணி ஆற்றில் 10 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டியிருக்கிறோம். இது மாதிரி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றிக்கிறோம். அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை மீன்பிடி தடகாலத்தில் 2000 ரூபாயிலிருந்து 5000 தடை காலத்தில் உயர்த்தி இருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா இப்ப கொடுப்பதோட அதிகரித்து கொடுப்பதை தெரிவித்து உயர்த்தி கொடுப்போம். 4 ஆண்டில் 13 கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 6 லட்சம் மீனவ குடும்பங்களுக்கு 321 கோடி நிவாரண தொகை கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல 500 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் சுமார் 4 கோடி செலவில் 75 விழுக்காடு மானியத்துடன் செயற்கைக்கோள் தொலைபேசியில் வழங்கப்பட்டது. விசைப்படகு ஒன்றிற்கு வழங்கப்படும் எரி எண்ணெயின் அளவு 18,000 லிட்டராக இருந்தது. நாட்டுப்படகுக்கு 4,000 லிட்டராக உயர்த்தப்பட்டது. இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகு ஒன்றிற்கு லிட்டருக்கு 28 மானிய விலையில் வழங்கப்பட்ட மண்ணெண்ணெய் ஆண்டு ஒன்றிற்கு 3000 லிட்டருந்து 3400 லிட்டராக உயர்த்தது. இப்படி மாணவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்குறோம். அங்கங்கே தூண்டில் வலை வேணாங்க கட்டி கொடுத்துருக்குறோம். இறகுதளை வேணாங்க மீன்பிடி அதையும் கட்டி கொடுத்துருக்குறோம். இன்னும் எதிர்காலத்தில் மீனவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த கோரிக்கையெல்லாம் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை சொல்லி இந்த ஆட்சி வந்த பிறகு நிறைய போராட்டம். எனக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தேவையான நிதி கிடைக்கல, விவசாயிகளுக்கு தேவையான பிரச்சனை தீர்க்கல, அரசு ஊழியர்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்க்கல. இப்படி பலதரப்பட்ட மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு போராட்டம் உள்ள பூமியா தமிழ்நாடு மாறிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர்களுக்கு 2 சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். கூட்டணி கட்சிக்கு ஏதாவது ஒரு வேலை ஒதுக்கப்பட்டால் அந்த கட்சி வேட்பாளர் இருக்கின்ற சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, இன்றைய தினம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சரித்திர நாயகன்
சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்